அடிமையாக வந்தவன் அரண்மனையில் மிகப்பெரிய அதிகாரியாக அரசியல் சட்டத்தில் இருக்கிறான். யார் அவர்? யோசேப்பு. ஆதியாகமம் 39:9. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? அங்க மிகப்பெரிய காரியம் நடக்கிறத பார்க்கிறோம். அவனுக்கு வந்த போராட்டம். ஆம், அவன் ராஜாவின் மனைவியே, உன்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன், என்னோடு கூட நீ வர வேண்டும் என்று சொல்ல அவன் என்ன சொல்லுகிறான்? நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு என்னை நம்பி கொடுத்திருக்கிற பொறுப்புக்கு ராஜாவுக்கு நான் உண்மையா எப்படி இல்லாம இருக்க முடியும்? அதை காட்டிலும் என் தேவனுக்கு விரோதமாய் நான் எப்படி பாவம் செய்வது? எவ்வளவு சவாலான வைராக்கியமான அழுத்தம் திருத்தமான வார்த்தை பாருங்கள். யோசேப்புக்கு நன்றாக தெரியும், தான் ஒரு சொப்பனக்காரன் என்று அறியப்பட்ட பொழுதும், தான் எத்தனையோ பிரச்சனைகளை கடந்து வந்த பொழுதும் என் தேவன் என்னை உயர்த்தி கொண்டிருக்கிறார் என்பதை தெளிவாக அறிகிறான். குழியில் தூக்கி போடப்பட்ட பொழுதும் சரி, இல்லை என்றால் அவனுடைய வஸ்திரத்தை அவர்கள் கிழித்துக் கொண்ட பொழுதும் சரி, இல்லை என்றால் அவரை விற்று போட்ட பொழுதும் சரி, அவன் எதை குறித்தும் கவலைப்படவில்லை. சிறைச்சாலையில் இருக்கும் போது கூட அவன் கவலைப்படவில்லை. மாறாக என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார், அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்வார் என்கிற வைராக்கியம் அவனுக்குள்ளாக இருந்தது. ஆகவே நான் பாவத்தோடு கூட சமரசம் போலவே முடியாது. இந்த உலகத்துல எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கலாம், ஆனால் வைராக்கியமாக சொல்லுங்க, ஆண்டவரே நான் உமக்காக பரிசுத்தமாய் வாழ்வேன், உமக்காக வைராக்கியமாக நிற்பேன். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஜெயம் உங்களுக்கு உண்டாகும். கர்த்தர் நன்மையானதை உங்களுக்கு தருவார்.